அது என்ன விஷயம்னா அவர் என் மச்சான், அதனாலதான் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு, அதனால ஹீரோயின் கொடுக்க மாட்டாரு அவரு. ஒரு ஹீரோயின் லைஃபுக்கு உண்மையா கொடுத்துட்டேன், அதனால படத்துல கொடுக்க மாட்டேன். இப்படி இல்லை, இந்த படத்துக்கு தேவைப்படலை. அப்கோர்ஸ் அதுல ஆக்சுவலா நடிச்ச பெண்கள் எல்லாமே அதுல ஹீரோயின்ஸ் வச்சுக்கலாம், ஏன்னா அப்படி எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸான கேரக்டர் இருக்கிறதுனாலதான். சினிமாக்காரன் 360 யூடியூப் சேனலை 360 டைரக்ஷன்லேயே சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். அங்கங்கே பேனர் வைக்கிறது, ஹோட்டல்ஸ் எல்லாம் கேட்டுலாம் வச்சிருக்கோம். போய் முடிந்தவரை ஃப்ரீயாக போய் ஹோட்டல் எல்லாம் நம்ம அடிக்கடி சாப்பிட்ற போடுறாங்க, நம்ம மேலே இருக்கிற அபிப்பிராயத்தில் வாங்கி வச்சிருக்காங்க. ஈரோட அம்மன் மெஸ்ஸாக இருக்கட்டும், அங்கெல்லாம் வச்சிருக்கோம். எங்களுக்காக அது ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். இந்த படத்துல நாங்க 2021ல ப்ராப்பரா டைட்டில் வாங்கி சட்டமன் கீழ் ப்ரொடியூசர் பாலு சார் கிட்ட இருந்து என்ஓசி வாங்கி டைட்டில் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணி நாங்கள் பண்ணிட்டோம். கவுன்சில் அந்த இதெல்லாமே போட்டுட்டாங்க. சடனாக ஏதோ 1 month ரெனியூவல் பண்ணலை அப்படின்னு ஒரு 2 years பண்ணிட்டு வந்தோம். 1 month ரெனியூவல் பண்ணலை. ஆனால் நாங்கள் படம்லாம் எடுத்து முடிச்சாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. சடனாக ரெனியூவல் பண்ணலை அப்படின்னு இன்னொருத்தவங்க டைட்டில் கொடுத்துட்டோம் போது எங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது. ஒரு குழந்தைக்கு பேர் வச்சு திடீர்னு அந்த குழந்தையோட பேரை மாற்றுற மாதிரி அது எங்களுக்கு அதனால் முடியல. அதனால் ஃபார் ஜஸ்டிஸ்ன்னு பின்னாடி சேர்த்துக்கிட்டு இந்த இது வச்சுட்டோம். ப்ராப்பராக நாங்கள் தான் ரெஜிஸ்டர் பண்ணோம், நாங்கள் ஃபர்ஸ்ட் லுக் விட்டுருப்போம். அண்ட் கவுன்சிலோட புக்லேயும் வந்துக்கிட்டே தான் இருந்தது, அவங்களே போட்டுருந்தாங்க ரிலீஸ்னு. எப்படி சடனாக கொடுத்தாங்கன்னு தெரியலைங்க, எங்களுக்கு அது ஷாக்காக இருந்தது. பட் ஏதோ ஒரு இதில் மிஸ்டேக்கில் இதாகிடுச்சு. பட் அவங்க எங்களுக்கு கவுன்சிலையும் ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஃபார் ஜஸ்டிஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டுக்கோங்கன்னு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நன்றி. சரி, சின்ன படங்களுக்கு அந்த மாதிரி 4-5 பேர் சேர்ந்து காசு போட்டாலாம் பண்ண முடியுன்றது ஒன்று இருக்கு. இன்னொன்று, ஆமாம், எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ப்ரொமோஷனுங்கிறத விட இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச முதல் பெரிய ப்ரொமோஷன். இதுக்கப்புறம் நீங்களாம் எழுத போகிறது வெள்ளிக்கிழமை காலையில் எல்லாரும் உங்கள் இதை பார்த்து படத்துக்கு போய் அவங்க சொல்ல போகிறதான் பெரிய ப்ரொமோஷனாக நாங்கள் நினைக்கிறோம். முடிஞ்ச ப்ரெஸ் மீடியா உங்களுக்கு தானே நன்றி சொல்லணும். ஏன்னா படம் முடிச்சுட்டு இந்த மனசார பாராட்டுறது இருக்குல்லண்ணா, அது எல்லாரும் கட்டி பிடிச்சி ரொம்ப நன்றிண்ணே. இந்த வணக்கம். சட்டமன் கையில் படம் நீங்கள் பார்த்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க, மனசார பாராட்டியிருக்கீங்க, எனக்கு தெரியுது. படம் ஒரு த்ரில்லர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ த்ரில்லர் படம் பண்ணோன்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல கதையாக அமைஞ்சுது. ஸோ இந்த படம் பண்ணோம். அண்டு இந்த படத்தில் இந்த ட்விஸ்ட்டுகள் அதை தான் பெருசாக நம்பியிருந்தோம். அண்ட் அது எல்லாமே ஒர்க் ஆச்சுன்னு சொல்லி எல்லாரும் சொன்னீங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் அந்த கிளைமேக்ஸ் எமோஷனும் எல்லாருமே சொன்னீங்க, அதுவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்டு ஒரு இடத்துல எங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல நாங்கள் மனசார ஒரு ஷாட்டில் வச்சுருப்போம். நாங்கள் ப்ரெஸ்ஸை பற்றி சொன்ன ஒரு வசனம் அது. ஏன்னா உண்மையிலேயே சொல்கிறேன், நீங்கள் இல்லாமல் யாருமே இல்லை. நாங்கள் இல்லைன்னு சொல்கிறது கூட மட்டும் இல்லை, நீங்கள் இல்லாமல் யாருமே இல்லை. உங்கள் மூலமாக தான் நாங்கள் உலகத்தை பார்க்குறோம். உலகத்தில் என்ன நடக்குதுன்றது உங்கள் மூலமாக தான் பார்க்குறோம். ஸோ அதுக்காக ஒரு நல்ல ஒரு அந்த வசனம் வைக்கணும்னு இருந்தது, அதனால் கடையில் அது வச்சோம். ஸோ அதான் நான் சொன்ன மாதிரி தான் ஒரு சின்ன ஒரு பேர்லாம் சேர்ந்து ஒரு சின்ன குழந்தைங்களாம் உங்கள்கிட்ட நிற்கிறோம். நீங்கள் தான் டீச்சர்ஸாக இருந்து இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்து நல்ல பெரிய ஒரு ஹிட் ஆக்கணும். ஸோ இனிமேல் தான் சட்டம் என் கையில்ன்ற மாதிரி இனிமேல் கண்டிப்பாக சட்டம் உங்கள் கையில் தான். உங்கள் கையில் ஒப்படைக்கிறோம் குழந்தைய பெற்று. இதை நீங்கள் தான் பெரிய இதுவாக ஆக்கி தரணும். உங்களுக்கு எல்லாரும் நீங்கள் மனசார பாடுறான்னு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலேயே இதான் ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த படம் எடுத்ததுலேருந்து இன்றைக்கி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்து நீங்கள் பாராட்டினது தான். அது எல்லாருக்குமே தேங்க்ஸ். சாச்சி ரொம்ப கஷ்டிங்க தான் கொண்டு போய் சேர்த்து மக்கள் அஃப்கோர்ஸ் பார்த்து இது ஒரு நல்ல ஹிட் படமாக்கணும். அண்ட் 27ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறோம். எங்கள் கூட ஒரு 3-4 படங்கள் வருது. அஃப்கோர்ஸ் பெரிய படங்கள் அதுவும் ஓடணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஏன்னா எல்லாருமே எல்லா படமும் ஓடி எல்லாரும் நல்லா இருந்தால் தான் அஃப்கோர்ஸ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் நல்லது. ஸோ எல்லா படமும் பாருங்கள், சட்டமன் கையிலும் பாருங்கள். தேங்க்யூ சார். ப்ரொமோஷன்ஸ்லாம் அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ண முடியுமான்னு எங்களுக்கே தெரியல. நாங்கள் முற்றிலும் உங்களை தான் நம்பியிருக்கோம். நீங்கள் எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ணுறதுல தான் இந்த படம் ஜெயிக்குதோ என்னவோ அது உங்கள் கையில் தான் இருக்குது. எனக்கு தயவு செஞ்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்சிடென்ட் பேஸ்ட் இல்லை. இப்போ அந்த குழந்தை மேட்டர்லாம் நான் கேள்விப்பட்ட ஒரு குழந்தை ஒரு சீன் பார்த்துருப்பீங்க. அது ஏற்கனவே குழந்தைக்கு இல்லை வேற ஒருத்தருக்கு நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எங்கேயோ நடந்ததை நம்ம வச்சிருக்கோம். நம்ம ப்ரொடியூசர் சைடு டிஸ்ட்ரிபியூட்டர் சைடு நல்ல தியேட்டர்ஸ் தான் பேசியிருக்காங்க. எவ்வளோன்றது எக்ஸாக்ட் இன்னும் எங்களுக்கு தெரியல. பட் நல்ல தியேட்டர்ஸ் கிடைக்கும்னு நம்புகிறோம். ஏன்னா படம் நல்லா இருக்குன்ற டாக் இருக்குது, நீங்களும் சொன்னது எல்லாம் சேர்த்து. ஸோ நல்ல தியேட்டர்ஸ் கிடைக்கும் நம்புகிறோம். இன்னொன்று ஒரு 13 நாள் இருக்குது வேட்டையின் ரிலீஸ் ஆகிற வரைக்கும். ஸோ அதை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், கண்டிப்பாக பெரிய படங்கள் அதுவும் ஓடணும், இதுவும் ஓடணுன்றது தான். அண்ணே ரொம்ப நன்றி. ஆமாண்ணா. இல்லை என்னன்னா உங்களுக்கு செகண்ட் ஹாஃபோட அந்த இது மொத்தமும் ரிவீல் ஆகிற இடம் அதுதான். ஸோ அதை நோக்கி தான் மொத்த கதையுமே போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம் தான். செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பர்ன்றது படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ அது கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லை சார், ஐடியா கோவம்லாம் இல்லை சார், கதைக்கு தேவைப்படுது.
நீங்க இந்த கேள்வி நீங்க இப்படி கேட்டிருக்கலாம். பிரஸ் மேல உங்களுக்கு என்ன அவ்வளவு பாசம், ஏன் அவ்வளவு பாசம் அப்படி கேட்டிருந்தீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதாங்க ஆமா அப்படி அப்புறம் கேளுங்க. அவர்தான் அதுதான் சார்.